நாங்கள் நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வேத பாட நிகழ்ச்சிக்காக மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற வேத பாடத்துக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட் ஐயா. ஐயா. ஆமென். ஆமீன் ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. எவ்வளவு நேரம் ஐயா? ஹாஃப் அன் அவரா? 1 hour 1 hour. 1 hour. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அதான் கேப் பண்ணிட்டு சாரி ஐயா. ஓகே, தேங்க்யூ ஐயா. ஆமென். நன்றி. கேப் பண்ணுவோம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, மீண்டுமா இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய 2வது நாளிலும் இந்த நாட்களை வரவும் நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏறெடுக்கிற வேளையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் தானே அடியோடைய உதடுகளிலே போட்டு நீங்க வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, உங்களோட கரத்துக்குள்ளே முற்றுமுழுதா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் கடந்த கிழமையிலே அந்நிய பாஷை என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அந்நிய பாஷையினுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை எப்படியாக பேசுவது, என்ன மாதிரி செய்வது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு இந்த நாட்களே நான் கடந்த முறை இந்த நாட்களே நான் பேசியிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இன்றைய நாட்களிலே நாங்கள் அதனுடைய அந்த 3வது பகுதியை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்படியாக அந்த நாட்களிலே வாஞ்சிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 3வது பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிக்கும் மாதிரியா இரு என்று சொல்லி இந்த நாட்களே தீமோத்தேயுவுக்கு இந்த வேளையில் எழுதுகிற வேளையில் இந்த நாட்களே இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் உண்மையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்றும் அது ஆவியினாலே வரவழைக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தினுடைய திட்டத்திலே இந்த நாட்களை கடைபிடிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு தானாக வெளிவரும் இந்த நாட்களில் ஒரு நிகழ்ச்சியே அந்நிய பாஷை பேசுதல் ஆகும். இது எப்படியாக இருக்கிறதா என்றால், கற்றுப்பழகும் ஒரு முறை அல்ல. இது விசுவாசிகளுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நாட்களிலே சொற்றொடர்களை இந்த நாட்களை அடுக்கி பேசும்படி சற்று, அதாவது கற்றுக் கொடுக்கும் ஒரு வார்த்தையும் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா சில பேர் இந்த நாட்களை அடுக்கு மொழியிலே பேசுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த வேத விரிவாக்கத்திலே இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக கடைசி காலங்களிலே திருச்சபைகளில் மாயமாலம் இந்த நாட்களிலே காணப்படும் என்று எச்சரிக்கிறார் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப திருச்சபைகளிலே நடக்கிற மாயமாலங்கள் குளறுபடிகளை இந்த நாட்களை வெளிவரும்படியாகத்தான் ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே நடந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் எல்லாம் அந்த பெந்தெக்கோஸ்தினால் அந்த அபிஷேகங்களை பெற்று அந்த காரியங்களுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிற, நான் கடந்த முறையில் அந்த வார்த்தைகளை வாசித்தேன். அப்போஸ்தலர் எல்லாரும் கொண்டு வந்து என்ன செய்தாலும் தங்களுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்திலே இந்த நாட்களை வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிகள். அப்ப பாருங்கள், அந்த சம்பவத்தில் என்ன நடக்கின்றா, உண்மையாக அந்த நாட்கள் இருந்த நிமித்தம் ஆவியானவருடைய அந்த உந்தலும் ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடும் ஆவியானவருடைய செயல்பாடும் ஆவியானவருடைய காரியங்களும் இந்த நாட்களில் நடந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. என கத்துரைப்பிள்ளைகள் பவுலும் சீலாவும் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் 2 பேரும். அவர்கள் துதித்தாலும் இங்கே என்ன செய்யறார்களுக்கா ஒரு குரூப் இந்த நாட்களை என்ன செய்யறது, ஜெபம் பண்ணி கொண்டு இந்த நாட்களை இருக்கிற கத்துரைப்பிள்ளைகளை அவர்கள் துதிக்கிறார்கள். கட்டுக்கள் அவ்வளவு நுகங்கள் உடையது. அவர்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். 2வதாக பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற வழியிலே பேதுரு என்ன செய்கிறார், அந்த இடத்துல பாருங்கள், துதிக்கவில்லை. ரொம்ப கவனிச்சு பாருங்க இந்த வார்த்தையை. பேதுரு துதிக்கவில்லை. பேதுரு நல்லபடியா இழுத்து முடிக்கொண்டு அப்படியே என்ன காரியம் பண்ணுது, அப்படியே விழுந்து நல்ல நித்திரை, அவர் ஊழியம் செய்த அலுப்புல நித்திரை இருக்கிறார், படுத்திருக்கிறார். அந்த நேரத்துல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவதூதன் போய் இந்த நாட்களை அவருடைய விழா எலும்புல தொட்டு இந்த நாட்களை அவரை எழுப்புகிறார், கூப்பிட்டு கூட்டி இந்த நாட்களை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வழியால
கொண்டு வந்து கதவெல்லாம் திறக்கப்படும். அவருக்கே தெரியாது கதவு திறக்கப்படுகிறது. அப்படியாக வெளியிலே கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகுதான் இந்த நாட்களில் வருகிறார். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம். அவர் இந்த வீட்டுக்கு வருகிற வழியிலே ரோதே என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் தான் இந்த நாட்களில் என்ன செய்கிறாள், அந்த கதவை திறந்து பவுல அதாவது பேதுரு வந்து நிற்கிறதை இந்த நாட்களை எங்க காண்கிறாள். ஆனால் அவள் சொல்லுகிற வழியிலே அங்கே அவர்களுக்கு சந்தேகம். யாருக்கு? உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு சந்தேகம் என்னவென்று சொல்லி சொன்னால், இது எப்படி ஆகும் ஐயா? அவங்ககிட்ட பிடிபட்டால் அந்த நாட்களை ரோம போர்ச்சேவட்ட பிடிபட்டால் அந்த நாட்களை தப்பவே முடியாது. இது எப்படியாக அவர் வந்திருப்பார் என்பது கேள்விக்குறியாக அந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப நான் ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறேன் சொன்னால், அந்த ரோதையும் அந்த இடத்திலே சேர்ந்திருந்தவர்களும் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்தருடைய ஒரு குரூப் என்ன செய்கிறது? ஒரு பிரேயர். அப்ப அந்த பிரேயர் வந்து எப்படியான பிரேயர் சொல்லி சொன்னா, சும்மா வந்து சாதாரண வந்து அப்படியே கத்துக்குளறிட்டு போற பிரேயர் அல்ல. அவர்கள் இந்த நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் இங்கே இந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே திருச்சபைகளுக்குள்ளே காணப்படும் மாயமாலம் காணப்படும் என்று இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் சாத்தானின் தீய செயல்களாலே இந்த நாட்களிலே நடத்தப்படும். அருமையான கர்த்தருடைய ரொம்ப கவனமா இருங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் பாருங்க, அருமையான கர்த்தருடைய அடையாளங்களும் சாத்தானுடைய தீய செயல்களினாலே நடத்தப்படும். இப்ப நீங்க இதுக்கு நீங்க என்னடா கேட்கலாம் வந்து, ஐயா நீங்க இதை சொல்றீங்களா ஐயா, அப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால் வேதத்திலே இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப அதிசயம் சாத்தான் செய்யும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை அதிசயம் செய்ய மாட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேட்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அற்புதம் செய்வார். ஆனால் பாருங்கள், ஆண்டவரும் அற்புதம் செய்கிறார், அவனும் அற்புதம் செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், ரெண்டும் அற்புதம் என்ற பெயர்லே தான் வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் நிலையான அற்புதம், அவனுடைய அற்புதம் ஒரு கொஞ்ச நேரம் கண்மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும். நீங்க சொல்லல இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன காரியம், சில டாக்டர் மேன் இருக்கிறோம் சொல்லி சொன்னால், அங்கே நாட்டு பக்கங்கள் இருக்கிறோம், அவர்கள் மருந்து கொடுத்து விடுவார்கள். அந்த மருந்து கொடுத்தால் அந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால், அந்த மருந்து கொஞ்சம் காரமாக அந்த நாட்களை இருக்கும். இதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா அந்த கசப்பாக அந்த நாட்கள் இருக்கும். ஏன்னா நாட்டு வைத்தியம் தானே. ஆனால் அந்த மருந்து கொடுத்தால் அந்த வருத்தம் வந்து அவருக்கு அங்கே சுகமாகாது. ஆனால் அந்த 3 நாளே குடிக்க சொல்லி கொடுப்பாங்க. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த 3 நாளைக்குள்ள அந்த என்ன செய்யும், அந்த மருந்து பழக்கப்பட்டு உடனே என்ன செய்யும், சரீரத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களே கொண்டு போகும்படியால். அப்ப பாருங்கள், அப்ப அவருக்குள்ள அந்த மறுபடியும் அந்த வயிற்று பிரச்சனையோ அல்லது அந்த தலை பிரச்சனையோ காரியங்களோ கை பிரச்சனையோ அந்த வராது அருமையான. ஆனால் இதே மருந்தை இந்த நாட்களில் போய் நாங்கள் ஒரு டிஸ்பென்சரியிலும் அங்கே வேண்டும் இருந்தால் அவங்க ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்களா. டேப்லெட் என்ன செய்யும் சொன்னால் உடனே அந்த வருத்தத்தை உடைக்கும். இப்போ தலையடி ஏண்டா உடனே 5 நிமிஷத்தை தலையடி போயிடும். அது ஒரு என்ன சொல்றது, அந்த டிஸ்பிரினை குடிச்சிட்டு ஒரு காஃபியும் குடிச்சு விட்டா சரி முடிஞ்சிடும். ஆனால் அது என்ன செய்ய சொன்னால் மறுபடி 2 நாளைக்கு 3 நாளைக்கு பிறகு இந்த நாட்களே மறுபடி வரும். இதே மாதிரி தான் இந்த நாட்களிலே பிசாசுடைய காரியங்களும் ஆண்டவுடைய காரியங்களுமாக இந்த நாட்களே இருக்கிறது. அவனும் அற்புதங்களை செய்வான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிசயங்களை செய்வான் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த அடையாளங்களும் சாத்தானுடைய தீய செயல்களாக இந்த நாட்களை நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரத்திலே 22, 23 வாசிக்கிற வேளையிலே, அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவோ என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவரிடத்துல வந்து இந்த நாட்களை கடைசி நாட்களை வந்து நிப்பின ஒவ்வொருவரும் இந்த நாட்கள், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் பயங்கரமான அற்புதத்தை செய்த, நான் பயங்கரமான காரியத்தை செய்த நான் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் கேட்பார் இந்த நாட்களை, எங்க ஐயா நான் உன்னை கண்ணாலே காணையிலே நீ என்ன மாதிரி நீ செய்தனின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை கேட்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் 2:9 சொல்லப்படுகிறது பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இந்த நாட்களிலே கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியை உண்டவும் சகல விதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் இந்த நாட்களில் அங்கீகரிக்காமல் போனபடியினால் அப்படியே நடக்கும். பாருங்கள், கடைசி நாட்களே, this is last day what is going to happening.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அக்கிரமக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அநேக பெயர்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சொல்லப்படுகிறது பொய்யன், பொய்க்கு பிதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏமாத்துக்காரன், இந்த நாட்களில் அக்கிரமக்காரன், அந்தி கிறிஸ்து, அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியாக அநேக பெயர்களை இந்த நாட்களில் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வஞ்சிக்கிறவன், வலு சர்ப்பம், இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் காலத்துக்கு காலம் இந்த நாட்களில் அவன் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக் கொண்டு வருவான். ரொம்ப கவனமா இருங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவரை பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாற, yesterday today and forever. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவர். இவன் எந்த நேரமும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவன். இவ பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே எப்படி வந்தான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு பாம்பு நிறுவத்துல வந்து இந்த நாட்களை என்ன செய்தான்? மனுஷனை வஞ்சித்தான், ஏவாளை வஞ்சித்தான். இன்னைக்கு நான் வாகனத்துல வருகிற வழியில கூட அந்த காரியத்தை குறித்து தான் யோசித்து கொண்டு வந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் அந்த வஞ்சனைக்கு உட்பட்டது நிமித்தம் தான். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு என்ன காரியம் நடக்கிறது? உலகம் வஞ்சனைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு யாரை வஞ்சித்தான் சொல்லி சொன்னால் பெண்ணைத்தான் வஞ்சித்தான், ஏவாளைத்தான் வஞ்சித்தானே ஒழிய ஆதாமை வஞ்சிக்கவில்லை. ஆனால் ஆதாம் அந்த நேரத்திலே ஏவாளோடு கூட இருப்பானா இருந்த அந்த நாட்களில் என்ன காரியம் நடந்திருக்கும்னு சொன்னால் இவன் கிட்டவே வந்திருக்க மாட்டான். ரொம்ப கவனமா இருக்கு. நான் இதைத்தான் யோசிச்சு பார்த்தேன். என்ன காரணம்னு சொன்னால் பெண்களுடைய இருதயம், பெண்களுடைய காரியங்கள், மனநிலை என்னன்னு சொல்லி சொன்னால் வஞ்சனைக்கு அவர்கள் இணங்கி போகிற காரியம். நல்ல ஏமாத்தலாம் ஐயா. இந்த கதானே பாருங்க, இன்றைக்கு அநேக திருமண காரியங்கள் என்னத்துக்கு முறியுது பாருங்கள். இந்த நாட்கள் 2 வருஷம் 3 வருஷம் மறிவண்டி போட்டு இருந்துட்டு 3ஆவது வருஷம் இந்த நாட்கள் என்ன செய்வான்? ஆளை திரத்தி விட்டுட்டு போய் இன்னொன்றை பார்த்து முடிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த என்னத்தை விரும்புவார்கள்? கூட வந்து இமிட்டேஷனை விரும்புவார்கள். அதாவது நம்முடைய உடைகள், நடைகள், பாவனைகள், இதுல பார்த்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ள இருதயத்திலே ஒரு பற்று இந்த நாட்களை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி சொன்னால் அது ஒரு வஞ்சகத்தினுடைய காரியங்களாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், ஒரு மனுஷனை இந்த நாட்களை எடுத்து பார்க்கிற வேளையிலே ஒரு மனுஷன் பொல்லாத உள்ளுக்குள்ள வருத்தங்களோடு இந்த நாட்களை இருக்கலாம். அவன் அழகான சட்டை போட்டுக்கொண்டு இந்த நாட்களை போறான். கத்துல பேபி மடிச்சு கொண்டு நல்ல ஒரு சூட்டு மடிச்சு கொண்டு அப்படியே ஸ்ட்ரீட்ல நடந்து போறான். அது மட்டுமே ஒரு விலை வந்த கார்ல போய் இறங்கி அப்படியே போகிற வேளையிலே எல்லா பெண்களுடைய கண்களும் இந்த நாட்களை என்ன செய்யும் கூடன்னு சொன்னா அவரை நோக்கி பார்க்கும். யார் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறார் போல இடக்குன்னு சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளான மனுஷன், அவருடைய உள்ளான சுபாவம், உள்ளான காரியத்தை இந்த நாட்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் அந்த காரியம். அப்ப பாருங்க, ஏன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் அப்படியாக அந்த நாட்களிலே வஞ்சிக்கப்படுவர்களா இருக்கிறார். அதே வேளையில இந்த நாட்களிலே அந்த வஞ்சகத்தினுடைய வலையிலே இந்த நாட்களே ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஏவாளுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஏவாள் அங்கே சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார். சர்ப்பம் ஏவாளை என்ன செய்தது? வஞ்சித்தது என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சர்ப்பம் வஞ்சித்தது. அந்த நாள் வேளையில ஆதாம் என்ன செய்தார் பாருங்கள், அதே ஏவாள் கொண்டு போய் இந்த கொடுத்த அந்த பழத்தை ஆதாம் என்ன செய்தார்? தானும் வேண்டி சாப்பிட்டார். அப்ப என்ன காரணம் சொன்னால் இவளுடைய அந்த பாருங்கள், அந்த வஞ்சனைக்குரிய அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சனை தன்மை ஏவாளுக்குள்ளே வந்து அந்த ஏவாளுடைய அந்த ஏவாளுடைய அந்த தன்மை, மயக்கிற தன்மை வந்து நாட்கள் என்ன செய்யறால் ஆதாம இந்த நாட்களில் அங்கே மயக்கி விட்டது நிமித்தம் தான் அவனும் அந்த பழத்தை உண்ணக்கூடியதாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கத்தோடு அப்ப பாருங்க, தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியம். பாதிகாமத்திலே எப்படியாக வந்தான்? வஞ்சிக்கிறவனா இந்த நாட்களில் வந்தான். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அதுக்கு பின்பாக பாருங்க, இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் யாத்ராமத்தை எடுத்து பாருங்கள். யாத்ராமத்தை எடுத்து பார்க்கிற வழியிலே அங்கே கொல்லுறவர்களா இந்த நாட்கள் இருந்தான். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது சிறு 1 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை இந்த நாட்களை கொண்டார்கள். இந்த நாட்களை பாருங்கள், அந்த வழியில தான் மோசே கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்? பேழையில வைத்து இந்த நாட்களை நாணனால் செய்யப்பட்ட பேழையில வைத்து அரண்மனைக்குள்ள அனுப்பப்படுகிறதை பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப பாருங்கள், அப்ப அவனுடைய காரியம் வஞ்சிக்கிறவன், கொலைகாரன், இப்படி அநேக காரியங்களை குறித்து அவனை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதை குறித்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த அக்கிரமக்காருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அடையாளங்கள், பாருங்க, பொய்யான அற்புதங்களோடும், உண்மையான அற்புதம் இல்லை, பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அங்கே அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படியே இந்த நாட்களிலே நடக்கும். அப்ப பாருங்கள், சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணுகிற வேளையிலே ரொம்ப கவனமா சொல்லுங்க. சத்தியத்தை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிற வேளையிலே என்ன நடக்கும்டா? கடைசி நாட்களிலே அவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்பது அதுதான் சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, எல்லா காரியம் நடக்கும் ஐயா. என்ன? பூமி அதிர்ச்சி வரும், யுத்தம் வரும், யுத்தோடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார். என்ன சொல்லி சொன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான கருத்து, ரொம்ப கவனமா இருங்க.
இந்த வஞ்சன வார்த்தை எங்க வருகிறது? ஆதியாகமத்தான் தொடங்குது. வஞ்சிக்கப்படுகிறது. அருமையான கருத்து. அப்ப அந்த வஞ்சனை கடைசி காலத்திலே வருகிறது. அப்ப பாருங்கள், அப்ப இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் ஏதோ ஒரு புதுசான காரியம் அல்ல. முந்தி நடந்தவைகளையே இப்பொழுதும் இந்த நாட்களே நடக்கிறது. ஆண்டவர் சொன்னாரா, நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இந்த நாட்களை அவர்கள் ஜீவிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி இன்றைய பாருங்க, இன்றைக்கு என்ன நடக்குது? அதே காரியம் தான் இந்த நாட்களில் நடக்குது. சோதோம் குமார்ல என்ன நடந்தது? ஆதிகாமத்திலே எங்க வருது? ஆதிகாமத்திலே சோதோம் குமாராவை குறித்து, லோத்துடைய காரியத்தை குறித்து ஆதிகாமத்திலே வருகிறது பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய. அதே காரியம் தான் இன்றைக்கு இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறது, தொடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் எங்கிலும் சோதோம் குமாராக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாடுகளும். ஏனென்றால் அந்த தேசத்து அரசாங்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அங்கீகரிக்கிறது மூலம் இந்த நாட்களே தேவனுடைய கோபாக்கினைக்கு அந்த தேசங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அவர்களை பாருங்கள், கண் செறிவின குருடர்களை போல் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்கள் கண் செருகின குருடர்களை போல் இந்த நாட்கள் இருக்கிற கிறிஸ்தவ நாடு, முஸ்லிம் நாடு காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய இந்து நாடு காரியம் இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க என்றால், கண் செருவப்பட்ட குருடர்கள் போல் இந்த நாட்கள் இருக்கிறது நிமித்தம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வஞ்சக ஊழியர்கள் உண்மையாக தேவனுடைய ஊழியர்கள் போல அங்கே மாறுவேஷம் பூண்டு வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், 11வது அதிகாரத்திலே 13 15 வரைக்கும் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. பாருங்கள், ஆகையால் அவருடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவா? அவர்கள் அங்கே அவர்கள் முடிவு இந்த நாட்களிலே அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இங்கே கொரிந்து சபை கழுதுகளில் பவுல் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவன் என்னை புத்தீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்று மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுகிறதை பாருங்க. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே இப்படியான வஞ்சகத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஊழியர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம்? எழுந்து வருவார்கள். இன்றைக்கு நடக்கிற காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது ஐயா. இன்றைக்கு நேற்றில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த நாட்கள் இருந்த வேளையில கூட அந்த நாட்கள் இதோ ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிற வேளையில ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துனுங்கன்னா வீடு வாசல் எல்லாம் வராவிலைக்கு வித்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான காரியம் கத்துக்கொள்கள் வித்து போட்டு என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆலயத்துக்களை வாங்கலன்னு சொல்லி. அமெரிக்கா தேசத்திலே அந்த நாட்களில் நடந்த காரியம் அந்த அப்படியாக வருகிற வேளையில அவர் சொன்னார், இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் இனி இந்த நாட்களை ஆண்டோடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டோடைய வருகை இன்றைக்கு வருகிறது. அதனாலே எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்யுங்கள்? மருந்தை குடியுங்கள் சொல்லி இந்த நாட்களை எல்லாரும் மறித்துட்டாங்க. அப்போ குறிப்பிட்ட விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? அந்த போதருடைய சொல்லை கேட்டு இதனால பாருங்க, வஞ்சிக்கிற போதருடைய உபதேசம் வேதத்துல எங்கேயா இருக்கையா? நீங்க செத்தா தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அருமையான, நீங்க தற்கொலை செய்தா பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கதா? வேதம் மட்டுமில்லை, எந்த மதத்திலும் இந்த நாட்களை அப்படி சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நாங்கள் நம்மை தற்கொலை செய்து பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, எந்த இடத்துக்குமே இந்த நாட்களே போக முடியாது. அருமையான, அது ஏன்னு சொல்லி சொன்னால், உயிர் யார் என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற. வேதம் சொல்வது அவருடைய கரத்துலதான் நம்முடைய உயிர் இருக்கிறது. அவர் கரங்களை விரிக்கிற வேளையில இந்த ஆவி பிரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள், ஆனா விபத்து மூலமாய் அவன் சாகிறது வேற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நாட்களே அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுவது தேவனுக்கு ரொம்ப பிரியமில்லாத காரியம். அது ஒரு நெருக்கம் உபத்திரவமான காலமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் அவ்வளவு பேரும் மறித்து விட்டார்கள். அப்ப மறித்ததுக்கு பின்பாக எல்லா காரியம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த நாட்கள் அந்த ஜனங்களுடைய நடமாட்டங்கள், அந்த காரியங்கள் இல்லை. ஆனால் அந்த அயலிடங்கள் இருந்தவர்கள் சில திடீரென்று இருந்தா போல ஒரு நாற்றம் எடுத்த வேளையிலே பாருங்கள், அவர்கள் போலீஸை கூப்பிட்டு அந்த ஆலயத்துடைய கதவுகளை உடைத்து பார்த்த வேளையிலே எல்லாம் அங்கே
செத்த பிணங்கள் எல்லாம் அப்படியே மறித்தபடியே அங்க என்ன செய்து அப்படியே எல்லாம் அப்படியே இருந்ததை காணக்கூடியதாக கருமன கத்தோட பிள்ளைகள் கையிலே அவர்கள் அந்த இந்த மருந்து நஞ்சு மருந்து போத்திலோட ஏதோ காரியங்களோடு பாருங்கள் என்ன காரியம்னு சொல்லி அப்படியே அவர்களை எடுத்து அடக்கம் அப்படியாக பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வருவார், இத்தனை மணிக்கு வருவார் என்று சொல்லி வேதத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் வேதம் நமக்கு முன்னறிவிக்கிறது என்னவென்றால் ஆண்டவருடைய வருகை வரும். எப்படியாக வருவார் என்றால் திருடனை போல் வருவார் என்று மட்டுமல்ல, எந்த இடத்திலே வருவார் என்று சொல்லவில்லை. அரையர்களை பாருங்கள், இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த வருகிற நேரம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் மப்பும் மந்தாரமாக இருக்கும் என்று காலநிலைகளை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த காலநிலைகளை இந்த நாட்களிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். காலநிலைகளை பார்க்கிற வேளையில தான் ஆண்டவருடைய வருகை வருவதற்கு இந்த நாட்களே சாத்தியங்கள் இந்த நாட்களே இருக்கும். இப்ப இன்றைக்கு யுத்தம் துவங்கிட்டு போல நாங்க நினைக்கூடாது, இஸ்ரவேல யுத்தம் துவங்கிட்டு போல ஆண்டவர் வருவார்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கூடாது. அநேகருடைய நோக்கங்கள் அப்படித்தான். அருமையான கத்தோலிக்கர்கள், இன்றைய பாருங்கள், கடந்த நேற்றைய நாட்கள் என்று நினைக்கிறேன் 13ஆம் தேதி என்ன நடந்தது பாருங்கள். அவர்கள் இந்த நாட்கள் இந்த ஹோமோசெக்சுவல் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை அவர்கள் கொண்டாடினார்கள், செலிபிரேட். என்றால் கடந்த வருஷம் கொண்டாடவில்லை என்னன்னு சொன்னா அந்த யுத்தங்கள் நிமித்தம் பாருங்கள் என்ன காரியத்தை செய்கிறார்கள். அப்ப பாருங்கள் வேதத்துல சொல்லப்படுகிறது அங்கே அந்த ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்களை பாருங்கள், அந்த அதாவது சோதம் குமாராவை போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த இடம் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட இடமாக இந்த நாட்களே இருக்கலாம் என்ற விதமாக இந்த நாட்களே அங்கே வேதத்திலே இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படியா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அந்த ஒரு தரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இந்த காரியம் தலைநகரா இருந்து காரியத்தை அங்கே அதாவது செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் சோதோம் குமாராவுடைய சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய கோபத்தை இன்னுமா இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா கூட்டுகிறார் என்பதை தான். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். என கத்துடைய பாருங்கள், அவர்கள் யார் ஐயா? ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அது மட்டுமல்ல, அடிமைத்தன நுகத்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின வேளையிலே அதே ஆண்டவர் தான் இறங்கி வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்? மோசே என்ற தாசனை இந்த நாட்களை உருவாக்கி அவனோடு சேர்ந்து ஆரோனையும் இந்த நாட்களை அனுப்பி பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த ஜனங்களை இந்த நாட்களை அங்கே விடுவித்துக் கொண்டு வர. அது விடுவிக்கிறார் எப்படி சொல்லிச்சா சும்மா சாதாரணமா நடத்தி கொண்டு வரையிலே சுவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இந்த நாட்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சமுத்திரம் வெட்டாந்தரையை போல் இருந்ததாம் சொல்லி பார்க்கிறோம். இது நாங்கள் நினைச்சு பார்க்கலாம். we cannot imagine அருமையான கத்தோட. ஏனென்றால் ஒரு சமுத்திரம் வத்துமா இருந்தால் அந்த சமுத்திரத்தினுடைய நிலைப்பாடுகளிலே பார்க்கிற வேளையிலேயே எப்பொழுதும் சேரும் சுருதியும் இருக்கும். ஆனால் அந்த சேரு கிட்டத்தட்ட வத்த எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாசங்கள் செல்லும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வெட்டாந்தரையா இருந்ததாம் அது அவர்கள் நடந்து வந்தார்களாம் சொல்லி பார்க்கிற வேளையிலே அது எப்படி பாருங்கள், அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் பாருங்க. ஏனென்று சொன்னால் அவர் நேசிக்கிற ஜனமாக இருந்தபடியினால் அவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டு வந்தார். எங்கே? விடுதலையிலிருந்து அவருடைய கட்டுக்களில் இருந்து அவிழ்த்தவர்களை விடுதலை செய்து அவர்களை இந்த நாட்களில் சிவந்த சமுத்திரம் ஊடாக இந்த நாட்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்து இந்த நாட்களை அவர்களை அந்த யாத்திரையில இந்த நாட்களை பாருங்க யாத்திரை பயணத்திலே இந்த நாட்களை வைத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த வேதம் சொல்லுகிற காரியம் அவர்களுக்குள்ளே இருந்தவர்களை முறுமுறுத்து அப்படியே ஒரு கூட்ட ஜனம் இந்த நாட்களை என்ன செய்கிறது? அவர்கள் இந்த நாட்களை எங்க மரித்து போறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க என்ன காரணம்னு சொன்னால் ஆண்டவர் நேசிக்கிற ஜனம்தான் ஐயா. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்களை மரணம் இந்த நாட்களை சந்திக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மனுஷர்களா இருந்தால் அவர் சொல்லுகிறதை கேட்டு இந்த நாட்களை நடவுங்க. இன்றைய பாருங்க, அவங்களுக்கு 10 கற்பனை அங்கே வச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டது நிமித்தம் கூட அந்த 10 கற்பனையுடைய காரியத்தை அவர்கள் கை கொண்டார்களா? இன்றைக்கு அதான் கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு அந்த 10 கற்பனைகளையும் அவர்கள் இந்த நாட்களே கை கொண்டார்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல கூட இந்த நாட்களே எல்லா கற்பனைகளையும் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே அந்த காலகட்டத்திலே கை கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை புதிய ஏற்பாட்டில் இந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளாக இந்த நாட்களை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல ஒரே ஒரு கற்பனையை இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை அங்கே கை கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கிறது. அந்த அற்பனை கை கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருந்த நிமித்தம் தான் அந்த நாட்களில் ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தவர்கள் கூட அந்த பாவத்துக்குள்ள இந்த நாட்களை அங்கே விழுந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இச்சை என்று சொல்லுகிற பாவத்துக்குள்ள இந்த நாட்களை விழுந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இச்சிக்கிற ஆவிக்கு அந்த இச்சையின் ஆவிக்கு இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அங்கே உந்தப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம்.
இப்ப ஏவாள் வேதத்திலே பாருங்கள், ஆதிகாமத்திலே அவள் அந்த பழத்தை என்ன செய்தாலாம்? இச்சித்தாள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், இச்சித்தாள் அவள் இந்த நாட்களை பாருங்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் வஞ்சிக்கப்பட்டாள், இச்சித்தாள். அப்ப பாருங்கள், வஞ்சனையின் ஊடாக இந்த நாட்களை என்ன வருகின்ற இச்சை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் வஞ்சிக்கப்படுவோமா இருந்தால் நம்முடைய அடுத்த படி என்ன? நமக்குள்ளே இச்சை உருவாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் என்ன நடக்கும்? கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய காரியம். ஆனா இன்றைக்கு ஒரு பெண்ணை இந்த நாட்களை நாங்கள் பார்த்து இந்த நாட்களே இச்சித்தால் இந்த நாட்களே அது அந்த அளவு பாவத்துக்கு இந்த நாட்கள் சரியா இருக்கு. இன்றைக்கு மனுஷனுடைய கண்களை பாருங்கள். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் வீதியில நடந்து செல்லுகிறோம். நடந்து செல்லுகிற வேளையிலே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இந்த நாட்களை இச்சித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கு. இன்றைக்கு ஒருவரும் இந்த நாட்களை பரிசுத்தவான்கள் இல்லை. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே பரிபூரணத்துக்குள்ளே இன்றைக்கு வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அன்றைய நாட்களிலே பாருங்கள், எலியா எப்படி இருந்தார், எலிஷா எப்படி இருந்தார், ஏனோக்கு எப்படி இருந்தார், ஏன் இவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்படியா இருந்தார், நோவா என்னத்துக்காக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அந்த நாட்களிலே பாருங்கள், அந்த அவர்களுடைய அந்த கால கட்டத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு இந்த கற்பனைகளோ கட்டளைகளோ இந்த நாட்களை பாருங்கள், நோவாக்கெல்லாம் இந்த நாட்கள் அந்த காரியங்கள் தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். அப்ப அதன் நிமித்தம் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அதாவது இச்சிக்கிற காரியங்களுக்கு எல்லாம் இந்த நாட்களை அவர்கள் விலகி விலகி ஓடி இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நோவா கூட அப்படித்தான் பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கு பிறகு அங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை வருகிற வழியில பாருங்கள், இந்த 10 கற்பனைகள் பெற்றதற்கு பிறகு தாவீது கூட இந்த நாட்களை இச்சித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள் எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே பட்சபால இச்சித நிமித்தம் தான் என்ன நடக்கிறது? கொலை நடக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே தாவீது அப்போ மேலும் மேலும் குற்றங்களை செய்து கொண்டு போகிறார். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு காரியத்துக்குரிய காரியத்தை செய்தார். ஆனால் அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெரியாது. எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார், என்ன மாதிரி நமக்கு தெரியாத கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் பாவம் செய்தால் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு 1 யோவான் 1:7 வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்ற விதமாக இந்த நாட்கள் இருக்கிறத இங்கே பார்க்கிறோம். அப்ப அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே ஆவியானவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே கடைசி காலத்திலே சபைகளுக்குள்ள இருக்கிற மாயமாலங்கள், அது மட்டுமல்ல சாத்தானுடைய தீய திட்டங்கள், தீய காரியங்கள், தீய வஞ்சனைகள் இவர்கள் இருந்து இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த நாட்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய இந்த 2 கொரிந்தியரிலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த நாட்கள் இந்த எச்சரிக்கையை நாம் கவனித்தும் அங்கே போலியான ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை அடையாளங்களையும் குறித்து இந்த நாட்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்த்த மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகள் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 9வது வசனத்திலே அவ்வாறு சொல்லப்படுகிறது, நாங்கள் அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த நாட்களை இடங்கூடியாதபடி இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது இந்த நாட்களை பார்க்கிறோம், ஒருவன் அந்நிய பாஷை பேசுவது உண்மையா என்று இந்த நாட்களை கண்டறிவது, அதாவது அது பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்படுகிறதா என இந்த நாட்களை அறிவதற்கு பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் அங்கே பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் வேதம் கூறுவதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப வேதம் எப்படியாக இந்த நாட்களை கூறுகிறது என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களை நிறைந்திருக்கிறவனா இருந்தால் இந்த நாட்களே அவன் எப்படியாக இந்த நாட்களை இருப்பான் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், நாங்கள் இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே அவன் எப்படியாக இந்த நாட்களில் நிறைந்திருக்கிறான், உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறானா என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் அங்கே அதை கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆவியிலே உண்மையாக இந்த நாட்களை ஞானஸ்நானம் பெற்றதை சோதித்து பார்க்கிறது என்று சொன்னால், அந்நிய பாஷை பேசுகிற ஒருவர் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களிலே அதாவது தன்னை அர்ப்பணித்தவராயும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2வதாக வேதத்திலே இந்த நாட்கள் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை அதாவது கட்டப்படாதவையாம் இந்த நாட்களை தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியவர்களாக இருப்பார்களானால் அவர் மூலமா இந்த நாட்களை வெளிப்படும் எந்த கிரியைகளும் பரிசுத்த ஆவியிலிருந்து வருவதில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்லுற அருமையான கர்த்தருடைய பாருங்கள், எப்படி சொல்லி சொன்னால், இந்த அந்நிய பாஷை பேசுகிற ஒருவர் கிறிஸ்துவுக்கு தன்னை இந்த நாட்களை அர்ப்பணிக்காதவராயும்
வேதத்தின் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை கட்டுப்படாதவராயும் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களே கீழ்ப்படியாதவருமாய் இருப்பாரானால் அவர் மூலமாய் வெளிப்படும் அந்த கிரியைகள் இந்த நாட்களே பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 1 யோவானின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களே பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 1 யோவானின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். 1 யோவானின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6வது வசனத்துக்கு வாங்க. இங்கு சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். நான் வாசிக்கின்றேன் 6வது வசனத்திலிருந்து, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் பிசாசினுடைய கிரியைகளுடைய அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதையும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனாலே பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலேயே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனிலே அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காரியம் முதலாவது எதை சொல்லுகிறது சொன்னால் அன்பை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அதாவது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இந்த நாட்களை வருகிற காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப அவர்கள் செய்கிற கிரியைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா, அல்ல அந்த நாட்களை வேதத்தினுடைய காரியங்களுக்கு அவர் அதிகாரங்களுக்கு கட்டுப்படுகிறார்களா என்பதை முதலாவதாக இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே 1-3 வசனம் வாசிக்க, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று இந்த நாட்களிலே போதித்து அறியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனாலே உண்டாகிறது அல்ல. மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனாலே உண்டாகிறது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே எதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இன்றைய பாருங்கள், இங்கே அதாவது கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த நாட்களே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவதாக. 2வது, அக்கிரம மிகுதினாலே அன்பு தணிந்து போகும், முடிவறியந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள், அப்ப வேதம் சொல்லுகிறது முடிவறியந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிற வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காணும் போதும் அங்கே யூதேயாவில் இருக்கிறவன் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் அங்கே அதாவது அந்த இடத்திலே இந்த நாட்களே இருந்து இறங்காதிருக்க கடவான் சொல்லி இந்த நாட்கள் அநேக காரியங்கள் இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பாருங்கள். இப்படியா சொல்லி இந்த நாட்களை பாருங்கள் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறது கள்ள கிறிஸ்துக்கள். அப்ப பாருங்க, என்னையா கள்ள கிறிஸ்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, அவனுக்கு என்ன பேர்? அவனுக்கு அந்தி கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர்? அவருக்கு ஏ கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு அந்தி கிறிஸ்து. பாருங்க, ரெண்டும் கிறிஸ்து இல்லாம வருது. அப்ப அவனுக்கு அந்தி கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் கிறிஸ்து. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் ஜெயம் பெற்றவர். அதே மட்டுமல்ல, அவர் ஆத்மாவை மீட்கிற கிறிஸ்து.
இவன் என்ன செய்யறான்னா அந்தி என்று சொல்லி சொன்னால் முடிவினுடைய கிறிஸ்துவாக இந்த நாட்களை இருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வஞ்சனையான பேச்சு, வஞ்சனையான காரியங்கள், வஞ்சனையான செயல்பாடு. நீங்க பாருங்க, சில பிசினஸ் செய்யறவர்களை சந்திச்சு பாருங்க. அவங்க அந்த பொருள்கள் சரியில்லாட்டி இந்த நாட்களை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அது நல்ல குவாலிட்டி அப்படி இப்படின்னு போட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அதை வித்துட்டு போயிடணும்னு சொல்லித்தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதை வச்சுக்கொண்டு இந்த நாட்களில் இருந்து காரியங்களை செயல்படுத்த மாட்டார். அதே விதமாக தான் இன்றைக்கும் பாருங்கள், அந்த அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்குன்னு சொன்னால், மறைமுகமாக இந்த நாட்களில் இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அந்த இமிட்டேஷனை காண்பித்து அவர்களை இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் வஞ்சிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்வது, ஆதால் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் இதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப எல்லா காரியங்களையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த வருகையிலே 2 வகைகளை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவதாக ரகசிய வருகை, இரண்டாவதாக பகிரங்க வருகை. அப்ப இந்த முதலாவது ரகசிய வருகைக்குள்ள இந்த நாட்களிலே சில காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காரியங்கள் முடிந்ததற்கு பின்பாக அந்த 2வது வருகை வருகிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே ஒரு உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். அப்ப இந்த 2வது அந்த பகிரங்கம் வருகிற நாட்களில் அந்த வேளையிலே சொல்லப்படுகிறது, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், இவ்வளவு காரியம் நடக்கிற வேளையிலே ஆண்டவருடைய பகிரங்க வருகை இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய. அந்த வேளையிலே வலுவாய் துணிக்கிற, அதாவது எக்காலம் இந்த நாட்களில் ஊதப்படும். அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே காரியம் என்ன நடக்கும் சொன்ன ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களை வரும் என்பதை இங்கே பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், இந்த அந்நிய பாஷை மூலமா இந்த நாட்களை ஒரு சிலர் இந்த நாட்களை ஜனங்களை வஞ்சித்து கொண்டு போறார். நீங்க சில இடத்துல பாருங்க, சில சபைகள் இந்த நாட்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க என்னத்தான் பேசுறாங்க, எதை பேசுறாங்கன்னு நமக்கே தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட வார்த்தை பேசுறோம், ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே உண்மையாக அவர்கள் பேசுவார்களா இருந்தால் அவருடைய கனிகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது சரியாக இந்த நாட்களை நமக்கு தோன்றும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை இந்த நாட்களை பொய்யாக இந்த நாட்களை பேசுவார்களா இருந்தால் அதைத்தான் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு தம்மை விசாரித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த நாட்களை என்ன செய்யும், விடுதலை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன். கலாத்தியர் 1:9 சொல்லப்படுகிறது, அங்கே முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான் என்று சொல்லி இன்றைக்கு உபதேசத்துல கூட மாற்றங்கள் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொய்யான உபதேசங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யான காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு அநேக இடங்களை பாருங்கள், இந்த சம்பவம் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சில தேசங்களிலே ஜனங்களை, அதாவது பாமர மக்களை இந்த நாட்களை கட்டி வைத்திருக்கிறது. என்னடா பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அங்க போயிட்டு வந்தாங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட நாங்க முகமா இருந்து நான் பேசிட்டு இந்த நாட்களை வந்திருக்கிறேன் என்று கேட்டா அந்த நாட்களை சொல்லுவாங்க, ஏன் மோசே எரியும் முச்சடியிலே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசவில்லை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த இடத்துல பாருங்கள் சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மோசையோடு தேவன் எப்படியாக பேசினார் என்று சொல்லி சொன்னால், எரியும் முச்சடியிலே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது, அக்னியில இருந்து பேசினாரே ஒழிய பக்கத்துல வந்து இந்த நாட்களை முகமுகமா பேசவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கு.
அப்ப அதை ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படியான காரியங்களை செய்த நாட்களே அவர்கள் அந்த நாட்களை தங்களுக்கு ஒரு மவுசுகளை இந்த நாட்களை கூட்டுகிற வேளையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான்கள் நினைத்த இந்த நாட்களே அவர்களோடு அவர்களுடைய பக்கத்திலே இந்த நாட்களை சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் பாமர மக்கள் வேதத்தை வடிவாக வாசிக்காத நிமித்தம் இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு போறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஆண்டுடைய நாமத்தினாலே அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லுவர்களே ஆண்டு சொல்றார் நான் அறியேன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய ஆத்துமாக்களை நாங்களே இந்த நாட்களை காத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவன் நமக்காக ஜெபிக்க மாட்டான். மற்றவன் நம்முடைய ஆத்மாவை காக்கிறதுக்கு அங்க உதவி செய்ய மாட்டான். அப்ப அதனாலே நாங்கள் அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க கூடாது. அது ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லி போட்டு வராது வஞ்சிக்கிற ஆவி. பாருங்க, இந்த நாட்களே சில வேளையில நம்மளை விட்டு ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி வருவிடும். அவர் நமக்கு தெரியும் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை எப்படிப்பட்டவர். சேர்ச்சில் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார், சபையில மூப்பரா இருக்கிற காரியங்களை செய்வார். அவர் வந்து சில வேளையில சில வேத வார்த்தைகளை என்ன செய்வார்? குழப்பிட்டு போவார். காரியங்களை பேசினா பிரதர் அப்படி இல்லை, பிரதர் இது இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், வேத அடிப்படைக்கு அது சரியாக இருக்கிறதா, வேத வார்த்தைக்கும் பேசுகிற காரியத்துக்கும் சரியா இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இவர் இந்த நாட்களே வஞ்சிக்கப்பட்டார். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே பாருங்கள், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார் தொடக்கத்துல பாருங்கள், உம்மிடத்திலே இருந்த ஆவியானவரை இந்த நாட்களை அவர் எடுத்து உம்முடைய தோழனுக்கு அதாவது கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஆண்டவரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி உண்மை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரால் நோக்கி விடப்பட்ட அந்த அசுத்தாவி வருகிறது. அப்ப பாருங்க, எப்படி சொல்லி சொன்னால் அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை சவுல் ராஜாவா இருந்த காலத்திலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி, அங்கே வேதம் சொல்லுகிறது பலிகளை பார்க்கலும் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதா நல்லதுன்னு சொல்லப்படுது. அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் தள்ளப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? தேவனுடைய மகிமையை இழக்கிறார், தேவனுடைய அபிஷேகத்தை இழக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்தையும் இழந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கு மறுபடியும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார். அப்ப தொடக்கத்திலே நடந்த காரியம் மிகுதி காலகட்டத்திலே அவர் என்ன செய்கிறார்? அந்த ராஜாவாக அந்த நாட்கள் இருக்கு ஒருவரும் அவர் எந்த விதமான காரியம் இது இல்லை. அபிஷேகம் இழக்கப்பட்டு விட்டது. அபிஷேகம் இல்லாதபடி இந்த நாட்கள் என்ன நடக்குது? ராஜாவாக இருக்கிறார். அப்ப இந்த காரணத்தை வைத்துக் கொண்டுதான் கோலியாத் அவரோடு இந்த நாட்களை அங்கே முண்டுகிற வேளையிலே அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் கோலியாத்தோடு எதிர்த்து நிற்க முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் யுத்தத்திலே போனால் இந்த நாட்களே அவருடைய காரியம் இந்த நாட்களே வேறு விதமாக அந்த நாட்களை மாற்றப்படும் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. யுத்தம் என்று சொல்லுகிற காரியத்திலே பாருங்கள், அங்கே கடைசியாக அவருக்கு என்ன நடந்தது? அவர் அந்த கத்தியில விழுந்து தானே இந்த நாட்களை மறிக்கக்கூடிய நிலைப்பாட்டுகள் இந்த நாட்களை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய அபிஷேகம் இழக்கப்பட்டால், அவருடைய காரியத்தை இழந்தோம்னு சொல்லி சொன்னால் அவர் பேசுகிற காரியத்தை நாங்கள் கேட்கவே முடியாது. நாங்கள் ஒரு துணிவாக ஜெபமும் பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்ம அருகிலே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் பாட்டு படிக்கிறோம், ஆண்டவர் எனது வலது பக்கத்தில் இருப்பதுனா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை இழந்த பிறகு இந்த நாட்களே அசைக்கப்படுவதில்லை சொல்லிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இந்த நாட்கள் இல்லை என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த அந்நிய பாஷையினுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு சில கள்ள உபதேசங்கள் கள்ள காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களே இவர்கள் இந்த நாட்களே போலியான அதாவது ஆவிக்குரிய வெளிப்பாடுகளையும் அடையாளங்களையும் குறித்து இந்த நாட்களே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே எப்படி சொன்னால் நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே வசனத்தை கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை அங்கே இறங்குகிற வேளையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள் ஆவியானுடைய கிரியை இந்த நாட்களை நடக்கிறதையும் அங்கே உண்மையான செயல்பாடுகள் அந்த இடத்திலே இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த அந்நிய பாஷை பேசுகிற வேளையிலேயே நடக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு சிலர் இந்த நாட்களிலே
தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய செயல்பாட்டின்படி இந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை பேசுவார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். அப்போது 2 நாள்ல சொல்லப்பட்டது போல இந்த நாட்களே ஆவியானால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்த வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே பேசத் தொடங்கினார்கள். இது வேதம் சொல்றது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த உண்மையான ஞானஸ்தானம் இந்த நாட்களிலே பெற்றதை சோதிக்கிறதுக்குரிய காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், எப்படிப்பட்ட ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே நான் வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்நிய பாஷை பேசுவது உண்மையாண்டு மேதை கண்டறிவதற்கு ஆவியானவரால் இந்த நாட்களை தூண்டப்படுவது மட்டுமல்ல, ஆவியானவருடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் எப்படியாக நடக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்ததாயும் தேவனுடைய வசனத்தை அதிகாரம் கட்டப்படாதவர்களாயும் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்களானால் அவர் மூலமாய் வெளிப்படும் எந்த கிரியைகளும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரவில்லை என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் இப்படியாக இருக்கும் என்று. அப்ப விசுவாசிகள் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். ஆவிக்குரியவனுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று இந்த நாட்களில் அளிக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். கொரிந்தியரின் புத்தகம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். ஆவிக்குரியவனுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறவனும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் அளிக்கிறது. இவைகள்தான் இந்த நாட்களில் ஒரே ஆவியினால் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 7வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அதிலே ஆவியானவரை பற்றி குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்கள், எப்படி என்றால் ஆவியானுடைய அனுக்கிரகம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், கண்ட இடத்துல அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லவில்லை. ரொம்ப கவனமா பாருங்க, வசனத்தின் அடிப்படையில பாப்போம் ஐயா. இப்ப பெந்தேகோஸ்து நாள்ல வந்து இந்த நாட்களை அவர்கள் பேசினது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறணும். ஆண்டவர் சொல்லிட்டு போனார் இந்த நாட்களை, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் அனுப்புவேன்னு சொல்லி. அப்ப அவர்கள் அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்திலே அங்கே ஆவியாரோட அபிஷேகம் இருக்கப்பட்ட நிமித்தம் அவர்கள் அங்கே இருந்த புரஜாதிகளுக்குள்ளே புரஜாதிகளுடைய பாசையிலே அவர்கள் அந்த வார்த்தையை பேசினார்கள், அவர்கள் விளங்கி கொண்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இது நீங்க பேசுற பாசையா பொஞ்சாதிக்கும் தெரியும், பொஞ்சாதிக்கும் விளங்காது, புருஷனுக்கும் விளங்காது. அருமையான கத்து பிள்ளைகளுக்கு கூட விளங்காது. அருமையான கத்தவர்களே, இன்றைக்கு நீங்க வந்து இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே டிவியில வந்தாலும் சரி, அநேகர் இந்த அதாவது ரேடியோக்கள் வந்தாலும் இந்த நாட்களை வந்து தங்கட வாட்டுக்கு இந்த நாட்களை சொல்லி போட்டு போகிறார்கள். ஆனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? மற்றவர்கள் இந்த நாட்களை அப்ப நாங்க நினைக்கலாம், இந்த நாட்களை நாங்கள் அந்த வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தம் நாங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய காரியத்தை நாங்கள் நடக்கிறோம்னு சொல்லி நம்ம இந்த நாட்களை என்ன செய்கிறோம், பெருமையாக இந்த நாட்களை நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்ப கவனமா இருக்கும். அருமையான கத்துள்ள பிள்ளைகளே, ரேடியோவில் இருந்தாலும் சரி, ஒரு டிவியில் அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு பகிரங்கமான இடத்துல ஜோம் பண்ண சொன்னாலும் உடனே போய் இந்த நாட்களே அப்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இந்த நாட்களே இருக்கும். அருமையான கத்து பாருங்கள், நாங்கள் பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் நமக்குள்ளே பேசி அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்ட காரியத்துக்காண்டி ஜோம் பண்ணி போட்டு அப்படியே 5 நிமிஷத்துல கடந்து போறது நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும். அவள் சொல்லுவார்கள், ஆவிக்குரிய மனுஷன் என்று, ஆவிக்குரிய சகோதரி என்றால் சகோதரன் சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நான் வாசிக்கிறேன் மறுபடியுமாய், ஆவிக்குரிய அறிக்கிறோம் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அருமையான கத்துடைய இது டீச்சிங், ஞானத்தை போதிக்கும் வசனம் சொல்லி ஒரு மனுஷன் டீச் பண்றான் கத்தருடைய பிள்ளைகளை. அப்ப அவன் எப்படி சொல்லி சொன்னால், சில பேருக்கு அந்த சில காரியங்களை அட்வைஸ் பண்ணி டீச் பண்ணி கொண்டே இருக்கிறான். 2வதாக வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், அதாவது விஸ்டம். அருமையான கத்தருடைய அறிவை. இப்ப சில பேர் வந்து சில காரியங்களை குறித்து நம்மிடத்திலே கேட்பார்கள், சில காரியங்களை எப்படியாக இந்த காரியத்தை டீல் பண்றதுன்னு சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன் வருகிற வேளையிலே ஞானமாய் அதற்கு இந்த காரியத்துக்கு நீ இப்படி செய்தால்தான் இந்த காரியத்திலிருந்து நீ விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறதா இந்த நாட்களை ஞானத்தை, அதாவது வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் அறிவை உணர்த்தும் வசனம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு அறிவை உணர்த்துகிற காரியமா வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் என்று சொல்லி அப்ப பாருங்கள், இன்னொருவனுக்கு பேசுகிற வேளையில் அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யறோம்? அவனுடைய விசுவாசத்தை தட்டி விடுகிறோம். பேசுகிற வேளையில் அவன் விசுவாசத்திலே இந்த நாட்களை உறுதிப்படுகிறான், விசுவாசத்திலே பலப்படுகிறான், விசுவாசத்திலே நடக்கும்படியாக அவனுக்கு அதாவது அட்வைஸ் சொல்லி விடுகிறோம். அதை விட்டு போயிட்டு இந்த நாட்களில் சில காரியம் நடந்தோன்னு, பிரதர் நீங்க ஒரு கிழமைக்கு சேர்ச்சு போதீங்க பிரதர், 3 கிழமைக்கு சேர்ச்சு போதீங்க அப்படின்னு சொல்லி விடுறது. ஏன்னு சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு அந்த அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அங்க அழிந்து போட்டும் கண்டே அப்படியான காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப அதனால நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? நாங்க மனுஷனையோ நண்பனையோ விசுவாசியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் எதை சொல்லுகிறதோ கர்த்தர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அப்படியானால் பாருங்க, ஆவியானவருடைய உந்தெல்லாம் எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் தெளிவா அதை அப்படியே செய்யப்படும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே, அங்கே வேதம் சொல்லுகிறது அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும், ஹீலிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய கிஃப்ட்கள். அப்ப அந்த குணமாக்குற வரங்கள் இந்த நாட்களில் இருக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அற்புதங்களை செய்யும், மிரக்கல்ஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதங்களை செய்கிறதும் வேறொருவனுக்கு செய்யும் சத்தியம். அங்கே வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம், அதாவது ப்ராஃபிட் ப்ரொபசையா வேர்ட். அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா, இன்றைக்கு வந்து இந்த நாட்களை நாங்கள் டிவியில போய் நின்று அல்லது ரேடியோல போய் நின்று கத்திக்குள்ளறி காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமா பாருங்க. இன்றைக்கு எல்லாரும் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கண்டுகொண்டிருந்தோம். என்ன சொல்லி சொன்னால், வரைக்குள்ள ப்ராஃபிட் இன்ன பேரண்டு போடுகணும், ஏன்னா தான் ஒரு ப்ராஃபிட் சொல்லி ஜனங்கள் நெக்கட்டும் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தெரியாதான் கேட்கிறேன். அங்கே பேதுரு இந்த நாட்களை ப்ராஃபிட் பேவிட்டா பேதுரு என்றா போட்டிருந்தார் பேர், அல்லது பவுலடிகள் ப்ராஃபிட் பவுலடிகள் என்றா இந்த நாட்களை போட்டிருந்தார், அல்லது ஜோவான் ப்ராஃபிட் ஜோவான் என்றா போட்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அல்ல நான் இந்த நாட்களை தீர்க்க தரிசனம் கண்டேன், அதனால நான் இந்த நாட்களை தரிசனம் ஜோவானண்டா போட்டிருந்தாங்க. இல்லையாருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாக ஜோவான் என்று தான் சொல்லப்படுகிறது, சாதாரணமாக பவுலடிகள் என்று சொல்லப்படுகிறது, சாதாரணமாக பேதுரு என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்கள், அந்த ப்ராஃபிட் என்ற காரியம் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது, கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம், அது கிஃப்ட். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே ஆவிகளை பகுத்தறிகிறது. இப்ப என்ன ஆவியில பேசுறார் என்பதை பகுத்தறியும், அது முக்கியமான காரியம். அது எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுற காரியம் என்னவென்றால், சில வேளைகளிலே நீங்கள் சில வீடுகளுக்குள்ளே போக வேண்டிய கட்டம் வரும் ஜெபம் பண்ணுறதற்கு. ஆனா அந்த வீடுகளுக்குள்ளே போகிறவர்களே அந்த வீட்டிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் ஒரு சம்பவம் நடக்கும். என்னவென்று சொல்லி சொன்னால், சில அசுத்தாவுடைய கிரியைகள் அவர்களுடைய வீட்டு வாசல் இந்த நாட்களை நீக்கும். அந்த சிமல் இந்த நாட்களை வரணும். அப்ப அதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த நாட்களை நமக்கு கட்டாயம் வேணும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த நாட்டம் அப்படியாக வருமா இருந்தால் அந்த நாட்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரோடு நடந்த நாட்களை போவோமா இருந்தால், நாங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவால் ரத்தத்தினால மூடப்பட்டு போனோம் என்றால், அந்த அசுத்தாவி நாங்கள் போகிற வழியில விலகி போகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆவிகளை பகுத்தறிகிற வரம், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிற வரம். இதுதான் இந்த நாட்களே பார்க்கிற காரியம். இந்த நாட்களே, அதாவது அந்நிய பாஷை என்று சொல்லி சொல்லுகிறோம், பற்பல பாஷைகள். ஏனென்றால் பரியாச உதடுகளினால் பேசுவேன் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இதை வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் எந்த நேரத்திலும் இப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்யக்கூடாது. ஏனென்றா பாருங்கள், இந்த பற்பலை பாசைகளை பேசுகிற வேளையிலே பாருங்கள், வேதங்கள் அடுத்த சொல்லப்படுவதற்கு வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பேசுகிற வார்த்தைக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். இப்ப அந்நிய பாஷை என்று சொல்லுகிற காரியம், இப்ப நாங்கள் போயிட்டு இந்த நாட்களில் வேறு மொழி பேசுகிற ஒரு ஜனங்கள் மத்தியில போய் ஊழிய செய்கிறோம், அல்ல அந்த இடத்துல போயிட்டு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஜெபத்தை ஏறெடுத்து அந்த ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுடைய பாஷை இந்த நாட்களே நமக்கு தெரியாது. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறோம், சில வேளையிலே அவருடைய பாஷை தெரியாது. ஆனால் அந்த வேளையிலே ஆவியானவர் நம்மை நிரப்பி அவர்களுடைய மொழியிலே அந்த காரியத்தை, அந்த குடும்பத்துக்குரிய காரியத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு காரியம் நடக்கும் என்னன்னா, டக்குன்னு விழுந்திருந்து அழுவாங்க. அவங்க எப்படிப்பட்ட வயசா இருந்தாலும் தெரியும், ஆண்டவர் என்னோடு பேசிட்டாருன்னு சொல்லி அழுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு அந்த காரியம் தெரியாதபடி இருக்கு. அதனாலதான் இங்க வேதம் சொல்றது, அந்நிய பாசையிலாலே அந்த இடத்துல போய் இந்த நாட்களே பேசுகிற வேளையிலேயே அந்த அவர்களுக்குள்ள ஒரு வெளிப்பாட்டு காரியம், வெளிப்பாட்டு வரத்தை இந்த நாட்களே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விடுதலையை பெறுகிறார்கள். அப்போ உடனே பாருங்கள், அந்த நாட்கள் அதுக்கு பின்பாக இவர் இந்த நாட்கள் அந்த பாசையை பேசுவாரோ, இந்த பாசையை அவர் பேச மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவங்க முடிஞ்ச பிறகு கட்டாம சொல்லுவாங்க,
நீங்க பேசினது எங்கட பிரச்சனையை தான், எங்கட காரியத்தை குறித்து நீங்க அநேக இடங்கள் நடந்திருக்கிறீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப வியாக்கியானம் பண்ணுகிறது. அப்ப சில இடங்களிலே பேசுகிற அந்த அந்நிய பாஷையுடைய 2வது பகுதி எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பாஷை பேசுகிற பாஷையை இன்டர்பிரட் பண்ண வேண்டும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுகிற வழியில சில இடங்களில் இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே சொல்லுவார் அருமையான. அப்ப பாருங்கள், அப்படியான அந்த அந்நிய பாஷை வேதம் சொல்வது 2 பேர் அல்லது 3 பேர் தான் அந்த ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசுவார்கள். எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே ஒருவர் பேசைக்குள்ள ஒருவர் என்ன செய்வார், வியாக்கியானம் பண்ணி கொண்டே இருப்பார் அருமையான கர்த்தருடைய. அப்ப ரொம்ப கவனமாயிருங்கள். அப்ப அதை விட்டு இந்த நாட்களை நாங்கள் நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் பேசுகிற பாஷைகள் எல்லாம் ரொம்ப என்ன பாஷைகளை பேசுகிறோம் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இப்ப பாருங்கள், அப்ப பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இவைகள் எல்லாவற்றையும் பாருங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவினாலே நடப்பித்தது மட்டுமல்ல, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கு அந்த காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஞானமா பேச வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அப்ப பௌத்தறிய வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த வார்த்தையை பகிர்ந்து ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் யார் வேணுமென்று வாஞ்சிக்கிறார்களோ அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்கிறார். இதான் கர்த்தருடைய காரியங்கள். அப்ப இதுல எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியமும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிறோம், இந்த பாருங்கள், இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படி கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அதாவது கண்ட நம்முடைய சித்தத்தின்படி செய்ய முடியும். ரொம்ப கவனமா இருக்கு. சில குளறுபடிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுடைய மரத்தினுடைய கனியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மரத்தை பார்க்க வேண்டும், இந்த மரம் என்ன கனி கொடுக்கிறது சொல்லி. வேதம் சொல்லுறது நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் விட்டு அக்னியிலே போடப்படும். அப்படியானால் பாருங்கள், ஒரு மரம் கனி உள்ள மரமா இந்த நாட்களில் இருந்தால் அந்த வார்த்தையும் கனி உள்ள வார்த்தையா இருக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாட்கள் அங்கீகரிப்பார். இவங்களோ குளறுபடி உள்ள தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த நாட்கள் இந்த காரியத்தை பேசுகிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி பேசுகிற வேளையிலே இது சரிப்பட்டு வருமா? முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக 35 வருஷங்களுக்கு முன்பாக அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட தொடங்கின காலங்கள் கட்டங்களில் பார்க்கிற வேளையிலே அங்கு பாருங்கள் வெளி தேசங்களில் வந்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தின் காரியம் சொல்லப்பட்டது. அநேகர் பாருங்கள் இலகுவாக ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்தார்கள். அப்படியே அவர்களுக்காக கையை ஜெபிக்கிற வேளையிலே அவர்கள் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே அவர்கள் இந்த நாட்களை நிலத்திலே விழுந்து அலக்கழித்து, அது மட்டுமல்ல வர்ஷிப் பண்ணுகிற வேளையிலே பாருங்கள் அப்படியே உருண்டு புல்பிட் பட்டு பெறுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்னால், அவர் அந்த நாட்களே ஒரு விசுவாசத்திலே ஒரு எந்த விதமான முரண்பாடும் இல்லாதபடி அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அதான் நடந்த காரியங்கள். அந்த கர்த்தரை ஜனங்கள் விசுவாசிக்கிற வேளையிலேயே அதை இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், ஒரு சில ஜனங்கள் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு இந்த நாட்களிலே போதகர்கள் என்ற ரீதியில இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களை வைத்துக்கொண்டு தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே திடீரென்று இல்லாத பொருளாத கதையை சொல்லுவார்கள். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன், இப்பதான் ஆண்டோட கழிச்சு போட்டு வாரன்னு சொல்லி ஆண்டோட இப்ப டீ குடிச்சிட்டு வாரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அப்படியான காரியங்களை சொல்லுகிற வழியிலே ஜனங்கள் பாமர மக்கள் பாருங்கள் நம்புவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், இவர் தானே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அப்ப அந்த நாட்கள் ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாட்களே ஜெபிக்கிற வழியிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த நாட்களை பாருங்கள், இதற்கு பின்பாகத்தான் இன்றைய இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-10 வருஷங்களுக்கு முன்னாக அந்த நாட்களை பாருங்கள் சபைகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கட்டப்பட்ட சபைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சில பொய்யான காரியங்களை வச்சிருக்க மாட்டார். இப்ப வேதம் சொல்றது பவுலையும் பர்னபாவையும் பிரிச்சு விடுறாங்க ஊழியத்துக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே சில பேரை அந்த இடத்துல இருந்து ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகளை புடுங்கி எடுத்துருவார். வழியா எடுத்துட்டு இதுதான் வழி மகனே, இந்த வழியில நீ போன்னு சொல்லி இந்த நாட்களை அவனை விட்டுருவார். என்னன்னு சொல்லி சொன்னால், அவருடைய ஊழியங்கள் தடைப்படக்கூடாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எதனாக பார்க்கவும். இன்னைக்கு சிலருடைய காரியத்தின் சில போதகருடைய காரியம், சில சபைகளை நடத்துகிறவருடைய காரியங்கள் மூலமாக அந்த நாட்களை என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பின்மாற்றமாய் போனதுக்கு முக்கியமான காரணம் யாருண்டா போதகர்மார்கள், ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு காரணம் அருமையான கர்த்தருடைய.
அந்த ஊழியக்காரர் மூலமா இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வஞ்சிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் என்னத்துக்கு ஆசைப்பட பொருளாசை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசை, பண ஆசை, இப்படியான காரியங்களுக்கு கூடாக அந்த ஜனங்களை வஞ்சித்து இந்த நாட்களே அவர்கள் ஊழியம் செய்யாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களை அப்படியாக மந்தமாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார். 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு இருக்கிற அவர்கள் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வாப்பா நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி விடுவோம் இல்ல. சீச்சி நீ இரு பேசாம சொல்லி போட்டு இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா தன் மச்சான் மாமன் இவரை கொண்டுதான் ஊழியத்துல போடுறது அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு யாராவது சொல்லுவாங்க 20 வருஷமா நீ இதுக்கு இருக்கிற நீ வேற இடத்த போகணும்னா அவன் வேற சபைக்கு போனான்னா அவன் போனா அங்க போனா வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்துருவான் ஐயா. இதான் நடக்கிற காரியமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இவங்கள் தங்களுடைய சித்தத்தின்படி சபைகளை கட்டி தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய ஆதாயங்களுக்காக அந்த நாட்களை சில காரியங்களை செய்கிற வேளையிலே தான் ஜனங்கள் சபைகளுக்குள்ளேருந்து அங்கே உடைக்கப்பட்டு வெளியிலே போனதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மந்திரமான தந்திரமான காயங்களை செய்வாங்க. இந்த கவனிச்சு பாருங்க, எந்த இடத்துல அந்த ஊழியங்கள் செய்த காரியங்களை செய்யறோம் பாருங்கள். அந்த நாட்களை பாருங்க, தொடக்கத்திலே அவர் எப்படியாக இருந்தார், அவருடைய இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடுகளை பாருங்க, எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட காரியங்கள் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இந்த நாட்களே அவருக்கு மாற்றி சட்டை போடுறதுக்கு ஒரு சட்டையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இவங்க நிமிஷத்துக்கு ஒரு ஷர்ட், நிமிஷத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றுக்கும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த நாட்களை காரியங்களை செய்கிறாங்க ஒழிய, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அந்த நாட்களில் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறபடினா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த அந்நிய பாச பேசுகிற பிள்ளைகளை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கர்த்தருக்கு பயம் இல்லாதபடி துணிவாக பொய்யை சொல்லி இந்த நாட்களே ராஜ்யத்தின் காரியங்களை செய்கிறார்கள். அருமையான அதனாலே அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களில் நாட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்த நாளைய நாளிலே அந்த காரியத்தை குறித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாகவும் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் நீங்கள் இந்த நாட்களை தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எந்த இடத்திலே எப்படியாக அந்த அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்த அந்நிய பாஷையுடைய அர்த்தம் எப்படியாக இத வேண்டும், எப்படியாக அந்த விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக ஆண்டவரை நீங்கள் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவரே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் நீங்க கொடுத்திருக்கிறீங்களப்பா. அது மட்டுமல்ல, அந்த அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிற காரியத்தை வைத்து இந்த நாட்களிலே ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றாதபடி உங்கள் ராஜ்யத்தை உடைக்காதபடி இந்த நாட்களை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே சபைகளுக்குள்ளே முதலாவது ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். சபையில நடத்துகிற ஊழியர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களில் வர வேண்டும். மெய்யான தேவனாய கர்த்தரை அறிய வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அவர் அறிவில்லாதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களே அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சங்கம தளத்தின் ஊடாக இந்த காரியங்களை செய்ய தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 1 10 30 ரூபாய் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடிய மரத்தை நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை மறுவலைப்பில் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா அவர்களுக்கு. இந்த நாட்கள் ஞானமா இந்த நாட்களே எதையும் பகுத்தறிந்து நடக்கிற அந்த கிருபை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் நாளைய நாளிலும் இந்த நாட்களே ஒரு புதிய அத்தியாயத்தோடு இந்த நாட்களை நான் உங்களை சந்திக்கும்படி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா? இது ஐயா அந்நிய பாஷையினுடைய குளறுபடிகளிலே 3வது பகுதி. 3வது பகுதி. ஆமென். நன்றி ஐயா. முடிஞ்சது ஐயா. ஆமென். நன்றி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரிலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நேரத்தை எடுத்து இந்த வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நன்றிகளை வாழ்த்துக்களை